வணக்கம். பணிவிடை மலர்வனம் சரியில்ல. அன்பு வந்துட்டு காலேஜில் பேசுகிறாங்க. என் தம்பி மேலே அந்த தப்பும் கிடையாது. யாருக்கும் லிஃப்ட் கொடுக்க போயிட்டு அவன் தான் அந்த கஞ்சா வச்சுக்கிட்டு இருக்கான். இது வேலை என் தம்பி மேலே ஏதாவது இந்த இடத்துல பிரச்சனை வந்ததா அவன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான்ட்டு சொல்லும்போது அந்த கஞ்சா பொட்டலத்தோடு தான் அவங்கள பிடிச்சிருக்காங்க. போலீஸ் வந்துட்டு அவரை நாங்கள் காப்பாற்றி தான் விட்டுருக்கோம். இப்போது கஞ்சா வச்சவர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார். நீங்கள் வேணா போயிட்டு உன் தம்பி மேலே எந்த தப்பு இல்லைன்ட்டு நிரூபிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் அவரை சேர்த்துக்கிறோன்ட்டு சொல்கிறாரு. அதனால் இவங்க கிளம்பிடுறாங்க. மோகனா தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அனுபமா வராங்க. வந்து உட்காராங்க. இவங்க வருத்தத்தோட சேரனை பற்றி பேசுகிறாங்க. அவன் ரொம்ப நல்லவன். அவன் இது மாதிரிலாம் பண்ண மாட்டான். யாருன்னு தெரில. வேணும்னே அதை கஞ்சா வச்சுருக்காங்க. எவனோ லிஃப்ட் கேட்டவனா அவன் நல்லாவே இருக்க மாட்டான்ட்டு திட்டும்போது இவங்க ஷாக் ஆகுறாங்க. மோகனா அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க, அப்பா சேரன் ஒருத்தன் என்னோடய ஃப்ரெண்டு, அவன் ரொம்ப நல்லவன், அவன் மேலே கஞ்சா பிரச்சனை பண்ணிட்டு அவங்க நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி இதுக்கு மேலே அவன் வந்துட்டு நல்லபடியாக படிக்கணும், அவனோட எதிர்காலமே படிப்பில் தான் அடங்கியிருக்குது, அதனால் அவன் மேலே எந்த தப்பு இல்லைன்ட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவனை திரும்பவும் காலேஜுக்கு வர மாதிரி நீங்கள் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு இவங்க கேட்டவொடனே சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவரோட பிஏ கிட்ட சொல்கிறாரு, அந்த சேரன் அவனை பற்றி விசாரித்து வையனிட்டு இதே நேரத்தில் அன்பு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது கணேஷ் ஃபோன் பண்ணுறாரு. போயிட்டு காலேஜில் கேட்டியா விசாரிச்சான்னுட்டு போயிட்டு விசாரிச்சா இவன் மேலே தப்பு இல்லைன்னா மட்டும் கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னுட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் வேறு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரா. இதை நான் எப்படி நிரூபித்து திரும்ப அவனை காலேஜுக்கு அனுப்ப போகிறேன்னு தெரியலன்ட்டு இவங்க வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு தெரிஞ்சவர் இருக்கார், நான் போயிட்டு பார்க்குறேன்ட்டு இவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஒரு போலீஸ்காரர் ஃபோன் பண்ணி வர வச்சு அவர்கிட்ட விசாரிக்கிற அந்த கஞ்சா விஷயத்தை பற்றி அவர் சொல்கிறாரு. அந்த கஞ்சா பிரச்சனையில் மாட்டினவனை கதிர் வந்துட்டு அவரை ஜாமீனில் எடுத்துட்டாருன்ட்டு அதை கேட்டு இவர் ஷாக் ஆகுறாரு. கணேஷ் வீட்டுக்கு வராரு. வந்துட்டு அவர் போலீஸ் ஸ்டேஷனில் கதிர் தான் ஜாமீனில் எடுத்திருக்காருன்ட்டு சொல்கிறார். அதை கேட்டது இவர் ஷாக் ஆகிட்டு இந்த விஷயம் தம்பிக்கு தெரியுது வேணான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு சேரன் ஒட்டு கேட்டுட்டாரு. இது அவன் தான் பண்ணியிருப்பான், எனக்கு நல்லாவே தெரியும், நான் யாருன்னு காட்டுறேன்ட்டு அவர் கிளம்ப போகிறாரு. இவங்க தடுக்கிறாங்க. நீ என்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்க, அங்கே எதுவும் போய்ட்டு பிரச்சனை பண்ணி வைக்காதரா. ஆமாம், அவன் உன்னை எதுக்காகடா கஞ்சா பிரச்சனை மாட்டி வேணும்னு கேட்கும்போது இவர் முடிக்கிறாரு. ப்ரோமோவில் அன்பு வந்துட்டு கதிரை பார்த்து பேசுகிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.